குட் பேட் அக்லி ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ குட் பேட் அக்லி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டான படமாக தான் இந்த படம் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்ததுனால இந்த படத்தை போய் நான் பார்க்க போயிருந்தேன். உண்மைக்கும் வந்து தரமான சம்பவத்தை தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ எக்ஸ்பெஷலி வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும். ஸ்டோரியை நம்பிலாம் போகாதீங்க, ஸ்டோரி அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இந்த படம் வந்து உங்களை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும். அதாவது ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த படத்தோடைய ஒரு ரியல் ஃபீல் வந்து நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அப்புறமா நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, டூயல் ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்ட்ரோல் சீனில் வந்து நம்ம அஜித் சார் வந்து ஒரு தளபதிக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் தியேட்டர் போய் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் அதோடைய ஃபீல் வந்து நீங்கள் உணர முடியும். கண்டிப்பாக குட் பேட் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்.